ஹாய் ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஃபுட் லவர். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ஸ்பைசியான தோசைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இது ரொம்ப ஸ்பெஷல். ஆந்தாலும் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தோசைக்காய் எடுத்து ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இது சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்காக ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போடுறதுக்காக தான் பெருசாக கட் பண்ணிட்டு மீடியம் சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக வேர்க்கடலை ஃப்ரை பண்ணி இதில் ஒரு 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் தனியா, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு பிளேட்டில் தனியாக கொஞ்சம் காய விடுங்க, ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் இது எல்லாமே பிளேட்டில் எடுத்து ஆறினதுக்கப்புறம் ஒரு புளி, இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதில் புளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி பண்ணிவிட்டு நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ரஃப்பாக அரைச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் தோசைக்காய், எல்லா தோசைக்காய் போட்டு ரஃப்பாக இந்த அளவுக்கு ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. காமிக்கிற மாதிரி ரஃப்பாக அரைச்சிட்டு அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, உளுந்த பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது இது பல்லுக்கு டச் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு, கொத்தமல்லி போட்டு நல்லா சர்வ் பண்ணி சாப்பாடில் போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும்.